ஹாப்பி சாபத் சர்ச் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். என் வீட்டார்
கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் தேவன் அவருடைய பாதத்தில் நாம் வரும்படியாகவும் அவருடைய பாதத்தில் நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாகவும் இந்த நேரத்தை அவர் நமக்கு கிருபையாக பாராட்டியமைக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் இறங்கி நிற்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வித்து தரும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களில் இடைப்பட்டு எங்களுடைய உள்ளங்களில் பேசி இந்த நாளிற்குரிய பரலோகத்தின் மன்னாவை நாங்கள் பெற்றுச் செல்லும்படியாகவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக உடைய திருப்பாதத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகின்றோம். இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களில் இருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உங்களுடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நிறைக்கும்படியாக கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு 3ஆம் மாதம் 1ஆம் தேதி ரெவித்தீமிலிருந்து அவர்கள் சீனாய் வனாந்தரத்திற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது தேவன் மோசேயை அழைத்தார். அவனை அந்த மலைக்கு மேலாக அழைத்து சென்று அவனோடு அவர் சம்பாஷிக்க ஆரம்பித்தார். தேவன் இஸ்ரேல் புத்திரர்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதையும் அவர்கள் அவருக்கு மாறுத்திரமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவனோடு அவர் அளவலாவினார். யாத்ராகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தில், நான் எகிப்தியருக்கு என்னவெல்லாம் செய்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களை நான் என்னுடைய சக்தியின் கீழாக வைத்து என்னென்றை சேர்ப்பிப்பதற்கு எவ்வளவு தூரத்திற்கு உங்களுக்கு நான் தயவுள்ளவராக காணப்பட்டேன் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இப்பொழுதும் என்னுடைய வாக்கை நீங்கள் உள்ளபடி கேட்டு என்னுடைய உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் என்னுடைய சம்பத்தாய் இருப்பீர்கள், என்னுடைய சொந்த சம்பத்தாய் நீங்கள் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது, பூமியெல்லாம் என்னுடையது என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, என்னுடையவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கும் அது சொந்தமானது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜனமாகவும் நீங்கள் இருப்பீர்கள். தொடர்ந்து தேவன் பேசுகின்றார். நான் வானத்தில் இருந்து இவற்றையெல்லாம் உங்களோடு பேசினேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 22வது வசனம் என்று சொல்லுகின்றது. இவற்றையெல்லாம் நான் உங்களோடு வானத்திலிருந்து பேசினேன். நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். தேவன் தன்னுடைய தெய்வத்துவத்தை அவருக்கு முன்பதாக காண்பித்து, நான் வானத்தில் இருந்து உங்களோடு பேசினேன். அப்படி என்றால் நான் ஜீவனுள்ள தேவன். யாத்ராகமத்தின் புத்தகம் 20:22 அதே யாத்ராகமத்தின் புத்தகம் 20:23 அவர் என்ன சொல்லுகின்றார்? ஆகவே நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலோ பொன்னினாலோ தெய்வங்களை உண்டாக்காது இருப்பீர்களாக.
வானத்திலிருந்து பேசிய ஜீவனுள்ள தேவன் ஒருபொழுதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எனக்கு ஒப்பாக எந்த ஒரு தெய்வத்தையும் நீங்கள் உண்டாக்காது இருப்பீர்களாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, இதுவே தேவன் இஸ்ரவேல் புத்திரனிடமாக செய்து கொண்ட ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் துவக்கத்தில் நன்றாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மோசேயானவன் மலையின் கொடுமுடிக்கு சென்றான். அவன் அங்கு சென்று திரும்புவதற்கு தாமதமாகியது. அவன் அங்கு சென்று தாமதித்ததினால் அவர்கள் மனதளவில் பெருத்த அளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். மற்றொரு தாமதத்தை அவர்கள் தங்களுடைய அனுபவத்தில் கண்டார்கள். வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதில் ஏற்பட்ட தாமதம். 40 நாட்களில் சென்று சேர வேண்டிய அந்த பயணமானது 40 வருடங்களாக நீட்டிக்கப்பட்டது. அவர்கள் 40 நாட்களுக்குள்ளாக சென்று சேர போகின்றோம் என்ற நிலையில் அவர்கள் பயணத்திற்கான 40 நாட்கள் செல்ல வேண்டிய பயணத்திற்கான ஆயத்தங்களை அவர்கள் செய்தவர்களாக சென்றார்கள். அது 40 வருடங்களாக மாற்றப்பட்ட பொழுது ஏமாற்றமாய் வெறுப்பாய் அவர்கள் மாறி போனார்கள். அவர்களில் இருந்த அந்த வாஞ்சை ஏமாற்றத்தையும் வெறுப்பையும் அது கொண்டு வந்தது. எகிப்திலிருந்து மிக சமீபத்தில் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பார்த்தார்கள். 40 நாட்களில் செல்ல வேண்டிய அந்த எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்தை அவர்கள் 40 நாட்களில் பார்க்கும் பொழுது அது மிக சமீபத்தில் காணப்பட்டது. இப்பொழுது 40 வருடங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அது வெகு தூரத்தில் காணப்பட்டது. இந்த நீட்டிக்கப்பட்ட பிரயாண திட்டம் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய பயணத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது. பல எதிர்ப்புகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதாயிற்று. பல தோல்விகளை அவர்கள் தழுவ வேண்டியதாயிற்று. காலதாமதமே அனைத்துக்கும் காரணம் என்று அவர்கள் நம்பினார்கள். Delay was divine plan என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. கானானை அடைவதில் அவர்கள் சந்தித்த அந்த கால தாமதம் தேவனால் வகுக்கப்பட்ட ஒரு கால தாமதம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அக்கால நீட்டிப்பு தேவன் அவர்களை கானானிற்கு ஏற்ற நிலையில் அவர்களை புடமிடுவதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த கால நீட்டிப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களது ஆயத்தம், அவர்களது ஆர்வம், அவர்களது அர்ப்பணிப்பு தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட அந்த கால தாமதம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீட்டிக்கப்பட்ட அந்த காலத்தில் 40 நாட்கள் 40 வருடங்களாக நீட்டிக்கப்பட்ட அந்த காலம் வரை தேவனுடைய வழிநடத்துதல் என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவரது வல்லமை என்றால் என்ன, அவர்கள் மீது தேவன் பாராட்டக்கூடிய கரிசனை எப்படிப்பட்டது என்பதை காட்டுவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு கால நீட்டிப்பு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அவர்கள் எகிப்தில் இருந்து புறப்படும் பொழுது அந்த கானான் தேசத்தை அடைவதற்கான பக்குவம் அவர்களில் இருந்திருக்கும் என்றால் அந்த பயண நாட்கள் 40 நாட்களாகவே இருந்திருக்கும். தேவன் அவர்களிடமாக கண்ட பிரச்சனை என்ன? அவர்கள் எகிப்திலிருந்து வரக்கூடிய அந்த நாட்களில்
தேவனுக்கு பிரியமானவர்களே, எந்த பக்குவத்தில் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவர்கள் சென்று சேர முடியுமோ அந்த பக்குவத்தில் அவர்கள் இல்லை. But they believed in short-time religion. நாற்பது நாட்கள்ல சென்று சேரக்கூடிய அளவிற்கான ஒரு இறையியல் சிந்தை அவர்களில் இருந்துச்சு. They believed in short-time religion. They believed in problem-free religion. They believed in riskless religion. Easy-go religion. 40 நாட்களுக்குள்ளாக சென்று சேர வேண்டிய ஒரு அவர்களுக்கு பிரியமான எந்த பிரச்சனையும் இல்லாத, எந்த இடையூறும் இல்லாத, எந்த நெருக்கடியும் இல்லாத, சர்வசாதாரணமாக போய் சேர்வதற்கு அடுத்த ஒரு இடமாக அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவர்கள் பார்த்தார்கள். The delay was divine plan என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இவற்றை எல்லாம் உணர்த்துவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட கால தாமதத்தை அவர்கள் தாங்கள் மருள விழுவதற்கு காரணமாக்கிக் கொண்டார்கள். எந்த நிலையில் அவர்கள் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சென்று சேர வேண்டும் என்று தேவன் ஆசித்தாரோ அந்த நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக அவர்களுக்கு ஒரு கால நீட்டிப்பை கட்டளையிட்டு அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட கால அந்த நீட்டிப்பை அவர்கள் என்ன செய்தார்கள்? மருள விழுவதற்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டார்கள். டிவைன் டிலேய அவர்கள் தாங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ, எதையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு நினைத்தார்களோ அவற்றை செய்வதற்கு அதை உபயோகித்துக் கொண்டார்கள். To them, delay meant denial. To them, the delay meant detachment from the Lord. தேவனுடைய சமூகத்திலிருந்து தாங்கள் பிரிஞ்சு செல்வதற்கு ஏதுவாக, உலகி செல்வதற்கு ஏதுவாக அந்த கால நீட்டிப்பை அவர்கள் உபயோகித்துக் கொண்டார்கள். அந்த தாமதம் அவர்களுக்கு தேவனை அவர்கள் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்க ஏற்பட்ட காலதாமதம். ஆனால் அவர்கள் அந்த காலதாமதத்தை தாங்கள் மருள விழுவதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? உபயோகித்துக் கொண்டார்கள். ஒரு சாக்காக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். தாமதம், அந்த தாமதத்தின் விளைவு மோசே அந்த மலையில் இருந்து இறங்கி வருவதற்கு அவன் தாமதப்பட்டதினால் அந்த தாமதத்தை அவர்கள் மருள விழுவதற்கு ஏதுவாக மாற்றிக்கொண்டார்கள். அந்த தாமதம் எதை கொண்டு வந்தது? அவர்களுடைய வாழ்க்கையில் வணக்கத்திற்குரிய மெய் தேவனை அது மாற்றி போட்டது. அந்த தாமதத்தின் காரணமாக தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் விக்கிரகத்தை அவர்கள் வைத்தார்கள். தேவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த காணிக்கை, ஸ்தோத்திரங்கள், இதற்கு அவர்கள் இவற்றை என்ன செய்தார்கள்? அந்த விக்கிரகத்திற்கு செலுத்தார்கள். மெய் தேவனுக்கு செய்யப்பட வேண்டிய அந்த தொழுகையை அவர்கள் உண்டாக்கிய அந்த விக்கிரகத்திற்கு அவர்கள் செய்தார்கள். ஆத்திராகமம் 20:22 ஒரு எச்சரிப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். என்ன கொடுத்திருந்தார்? என்ற எச்சரிப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன ஒரு எச்சரிப்பை கொடுத்தாரோ அதேபடி அவர்கள் செய்தார்கள். எதை செய்ய வேண்டாம் என்ற ஒரு எச்சரிப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரோ அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை, நான் வானத்திலிருந்து பேசியதை நீங்கள் கேட்டபடியினால், நீங்கள் அதை கண்டபடியினால்
நீங்கள் எனக்கு ஒப்பாக எந்த ஒரு தேவர்களையும் உண்டாக்க வேண்டாம். எந்த தெய்வங்களை நீ உண்டாக்க வேண்டாம். They gave the false god of gold the glory. அவருடைய கரங்களினால் செய்யப்பட்ட அந்த பொன்னினாலான விக்கிரகங்களுக்கு அவர்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தினார்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனம் என்று சொல்றது, அவர்கள் தங்கள் வெள்ளி பொன் ஆபரணங்களை கழற்றி அதிலிருந்து ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் என்ன செய்தார்கள். அந்த கன்றுக்குட்டியை தேவன் இருக்கக்கூடிய இடத்தில், தேவனுக்கு அடுத்த அந்த நமஸ்கரிப்புக்கு அடுத்த இடத்தில் அவர்கள் அதை வைத்தார்கள். They made their wealth a god. They made their possession a god. எதையெல்லாம், எந்த பொன் வெள்ளி நகைகளை எல்லாம் அவர்கள் எகிப்திலிருந்து தங்களுடைய சம்பாத்தியமாக கொண்டு வந்தார்களோ அந்த சம்பத்துக்களை, அவர்களுக்கு உண்டான அந்த பொன் வெள்ளி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து உருக்கி அதில் ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் வார்ப்பித்து அதை தொழுகை செய்யும்படியாக ஆரம்பித்தார்கள். அவர்களது சம்பத்து, அவர்களது உடைமைகள் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தெய்வமாக மாறி போயிற்று. The worldly riches and the possession became God. It occupied the place of God in their life. அவருடைய வாழ்க்கையில் தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவருடைய சம்பத்துக்கள் பொன்னும் வெள்ளியும் என்ன செய்தது? தேவனாக அங்கு சிலை வடிவத்தில் அமர்ந்து கொண்டிருந்தது. அது அவருடைய தொழுகைக்குரிய விக்கிரகமாக மாறி போயிற்று. எந்த எகிப்தின் விக்கிரக ஆராதனையிலிருந்து தேவன் அவர்களை மீட்டுக் கொண்டு வந்தாரோ, எந்த அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து அவர்களை பிரித்து எடுத்துக் கொண்டு வந்தாரோ, அந்த அஞ்ஞான மார்க்கமும் அந்த விக்கிரகமும் தேவன் அவர்களை அழைத்து சென்ற அந்த பயண பாதையில் வந்து சேர்ந்தது. அவர்கள் தங்கள் பொன் ஆபரணங்களை, தங்களுடைய வெள்ளி ஆபரணங்களை, அதன் மூலமாக எந்த சிலையை அவர்கள் செய்தார்களோ அவர்கள் என்ன சொன்னார்கள்? யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தில், அந்த சிலை அதுவே எங்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த தெய்வம் என்றார்கள். To them, the delay meant departure from the living God, from true God. அவர்களுக்கு அந்த தாமதம் என்பது தேவனுடைய சமூகத்திலிருந்து தாங்கள் விலகிச் செல்வதே என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்ட அந்த கால அவகாசத்தை, அந்த கால தாமதத்தையே வேறு தேவன் தங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். தேவன் அவர்களில் இருக்க வேண்டும் என்று ஆசித்த அந்த பக்குவம் முதலாவது அவர்கள் எகிப்தில் இருந்த போதே இருந்திருக்க வேண்டும். தேவன் அவர்களுக்கு இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் வாக்குத்தத்த தேசத்திற்கு ஏற்ற பக்குவமாக அமைய வேண்டும் என்பதற்காக கால தாமதத்தை அவர் ஏற்படுத்தினார். எப்படியாகிலும் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குரியவர்களாக இவர்கள் மாற வேண்டும் என்று அவர் அந்த கால தாமதத்தை அவர்களுக்கு அனுமதித்தார். அதுவரை அவர்கள் என்ன செய்யல? காத்திருக்கல. எந்த நிலையில் அவர்கள் எகிப்தை விட்டு வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ அந்த நிலையில் அவர்கள் வரவில்லை. எந்த நிலையில் மாற்றப்பட்டால் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள் அவர்கள் செல்வதற்கு
தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று தேவன் எதிர்பார்த்தாரோ அந்த தகுதியை அவர் ஏற்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட கால தாமதத்திற்கும் அவர்கள் காத்திருக்கவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, 40 நாட்களில் they wanted a very short religion. 40 நாட்களில் தாங்கள் எங்கு சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சொன்னாரோ அந்த இடத்திற்கு சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் ஆசித்தார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த 40 நாட்களுக்குள்ளாக சென்று சேர வேண்டிய அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு அவர்களை கொண்டு சேர்த்திருந்தால் மகத்தான அனுபவங்கள் வாயிலாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது தேவன் பாராட்டிய அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்டிருக்க முடியாது. அவர்கள் 40 நாட்களுக்குள்ளாக அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சென்றிருந்திருப்பார்கள் என்றால் சிவந்த சமுத்திரத்தை தேவன் பிளந்ததை அவர்கள் கண்டிருக்க முடியாது. அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அத்தனை லட்சம் புருஷர்கள் கடந்து செல்லும்படியாக அதிலிருந்து அவர்கள் வெளியில் வரும்படியாக அவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்க முடியாது. தங்களுக்கு விரோதியை என்று அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நினைத்துக் கொண்டிருந்த அந்த பார்வோன் அந்த செங்கடலில் மூழ்கி அடிக்கப்பட்டதை, சர்வ சேனைகளோடு மூழ்கி அடிக்கப்பட்டதை அவர்கள் என்ன செய்ய முடியாது, கண்டிருக்க முடியாது. எப்பொழுது அந்த 40 நாட்களுக்குள்ளாக அவர்கள் பயணம் முடித்திருக்கும் என்றால் அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் 40 வருடங்களும் தேவன் பாராட்டிய அந்த பாதுகாப்பை அவர்கள் கண்டிருக்க முடியாது. மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், கண்மலையிலிருந்து நீரை வருஷிக்க செய்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மகா உன்னதமான அதிசயங்கள் எல்லாம் இந்த 40 நாட்களுக்குள்ளாக அவர்கள் பெற்ற ஒரு அனுபவமாக அது அமைந்திருக்காது. டிவைன் டிலே. எதற்காக, ஏன் இந்த தாமதம்? To prove God as the protector, God as the provider, God as the promise keeper. தேவனை அவருடைய பாதுகாப்பின் சட்டையின் கீழாக அவர்கள் கண்டிருக்க முடியாது. எல்லாவற்றையும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு கொடுக்க வல்லவர் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய வல்லமையை அவர்கள் கண்டிருக்க முடியாது. அவற்றிற்கெல்லாம் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் தேவைப்பட்டுச்சு. It needed a delayed time. அந்த டிவைன் டிலே பரத்தினால் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தாமதத்தை அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். இந்த தாமதம் அவர்கள் கடந்து வந்த பழைய எகிப்திற்கே கொண்டு சென்றது. அவர்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த சம்பத்துக்கள், பொன் வெள்ளி ஆபரணங்கள் இப்பொழுது அவருடைய தொழுகைக்குரிய தேவனாக அது மாறி போயிற்று. தேவன் இருக்க வேண்டிய இடத்துல எதை வைக்காதேங்கள் என்று தேவன் அவர்களுக்கு சொன்னாரோ அதை அவர்கள் வைத்தார்கள். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல அவைகள் நின்றது. தேவனுக்கு பாராட்ட வேண்டிய வணக்கங்கள், இறை இடத்தை அவைகள் பெற்றுக் கொண்டது. They gave the false God of gold the glory of God. தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மகிமையை தாங்கள் உண்டாக்கிய, தங்களுடைய சம்பத்தினால் உண்டாக்கிய அந்த விக்கிரகங்களுக்கு அவர்கள் செலுத்தினார்கள். இந்த நிலை நமக்கு எதை காண்பிக்கின்றது, எதை கற்பிக்கின்றது?
இன்றைய நாட்களில் நம் இருதயங்களை ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய சம்பத்து, உலக மேன்மைகள் தேவனை மாற்றி போட்டு விடுகின்றது. உலகம் உள்ளே, அப்படி என்றால் தேவன் வெளியே. தங்களுடைய கரங்களில் இருந்த அந்த பொன் ஆபரணங்கள், அந்த சம்பத்துக்கள் அவருடைய இருதயத்திற்குள்ளாக சென்ற மாத்திரத்தில் தானே அவர்கள் தேவனை அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்த சத்துருவாகிய சாத்தான் இவ்வுலகத்திலும் இவ்வுலகத்தையும் இவ்வுலகத்தில் காணப்பட்ட அந்த சத்துவங்களையும் சம்பத்துக்களையும் அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தான். நீ என்னை வணங்கினால் இவைகள் அனைத்தும் உன்னுடையதாகும். 4000 வருடங்களாக அவன் அரும்பாடுபட்டு சம்பாதித்த அந்த உலகத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரங்களை குவித்து அவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டால் போதும். 4000 வருடங்களாக அரும்பாடுபட்டு சம்பாதித்த அந்த உலகத்தை நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன். தேவன் இருக்க வேண்டிய இடத்துல உலகம். இன்றைய நாட்களில் சாத்தான் கிறிஸ்துவ உலகத்தில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். அதை செய்வதில் அவன் வெற்றி கண்டவனாக காணப்படுகின்றான். தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்வதற்கு ஒரு குறியீடு என்ன, அளவுகோல் என்ன? அதற்கு சாத்தான் வைத்திருக்கக்கூடிய குறியீடு என்ன? சம்பத்துக்கள், இவ்வுலக சம்பத்துக்கள். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்றால் இந்த உலக சம்பத்துக்கள் எனக்கு அதிகமாக இருக்கின்றதே, அதை வைத்து என்ற நிலையை உண்டாக்கி வைத்திருக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்திற்கு இவ்வுலகத்தின் சம்பத்துக்களை அவன் என்ன செஞ்சிருக்கிறார்? அடையாளமாக இப்பொழுது இந்த கிறிஸ்துவ உலகத்தில் வைத்திருக்கின்றான். அவர்களை பாதித்த இரண்டாவது தாமதம் என்ன? They were weary of waiting for the return of Moses. 40 long days. தோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த மோசேயானவன் அந்த மலைக்கு சென்று 40 நாள் அவன் திரும்பவில்லை. கானானிற்கு போவதற்கே 40 நாட்கள் என்று தேவன் அவரிடத்தில் கூறியிருந்தார். இப்பொழுது மோசேயை அந்த மலைக்கு மேலாக கொண்டு சென்று 40 நாட்கள் அவனை வைத்துக் கொண்டார். மலையிலிருந்து மோசேயின் வருகையின் தாமதம் அவர்களை சோர்வுற செய்தது. காரணம், they treated Moses with the soul contact with God. தேவனோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது மோசேதான் என்று நம்பினார்கள். மோசே மூலம் தேவனை அவர்கள் பார்த்தார்கள். என்னவெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் பெற வேண்டுமோ, என்னவெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கேட்க வேண்டுமோ, அதற்கு ஆதாரமாக மோசையை அவர்கள் வைத்திருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் தேவனை காண வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் மோசையை கண்டார்கள். இப்பொழுது மோசையை காணாமல் போன மாத்திரத்தில் தானே அவர்கள் தேவனையும் காணாமல் தொலைத்து விட்டார்கள். மோசையின் தாமதம் இஸ்ரவேலர்களை வழி நடத்த கற்பனைகளை பெற்றுத் தருவதற்காகவே என்பதை அவர்கள் உணரவில்லை. அவருடைய பயணத்தில் அவர்களுக்கு முன்னும் பின்னும் அரணாக தேவனுடைய வழிநடத்தலாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கற்பனையை அவர்களை வழிநடத்துவதற்கான ஒரு வழிநெறியை அவர் மோசேயினுடைய கரத்தில் கொடுப்பதற்காக அவனை அந்த மலைக்கு அழைத்திருந்தார். அது கற்பனையை பெறுவதற்கு தங்களுக்காகத்தான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களை அரணாக காத்து வழிநடத்துவதற்கான ஒரு வழிநெறி என்பதை அதை அவர்களுக்கு கொடுத்து தங்களிடத்தில் அனுப்பப் போகின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. If at all he tarried long, it was because God had a great deal to say to them.
தேவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆசித்தாரோ அவற்றை செய்வதற்காக தேவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால தாமதம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. தேவனோடு மோசே பேசும் பொழுது அல்லது மோசையோடு தேவன் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட காலவரை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அவசியமானது என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த பணி நிறைவேறும் வரை அவர்கள் காத்திருக்கவில்லை. தேவ பிரச்சனத்தில் அவன் செலவிடக்கூடிய அந்த நேரத்தையே அவர்கள் விரும்பவில்லை. அவன் அந்த மலைக்கு மேலே யாரை சந்திக்க சென்றான்? தேவனை சந்திப்பதற்காக சென்றான். எதற்காக சென்றான்? தேவனுடைய திரு கரத்தில் எழுதப்பட்டு தங்களை வழிநடத்தக்கூடிய கற்பனைகளை அவன் பெற்றுக்கொண்டு வருவதற்காக சென்றான் என்பதை அதற்காக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்பதை அந்த தேவ பிரசனத்தில் அவன் செலவழிக்கக்கூடிய அந்த நேரத்தை அவர்கள் விரும்பவில்லை. அதை அவர்கள் ஒரு சுலாக்கியமாக கருதாமல் அதை தாமதமாக கண்டார்கள். தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் செலவிடக்கூடிய நேரத்தை சாத்தான் விரும்புவதில்லை. தேவனோடு பேச மோசே செலவழித்த நேரத்தை சாத்தான் விருதாவாக கண்டான். தாமதமாக அவர்களிடத்தில் சொன்னான். அவசியமற்ற ஒன்று என்று அவர்களிடத்தில் பேசினான். நேர விரயம் என்று அவர்களிடத்தில் அவன் பேசினான். அதையே இப்பொழுது சாத்தான் இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் நம்மிடத்தில் செய்து கொண்டிருக்கின்றான். தேவனோடு நாம் செலவழிக்கக்கூடிய நேரம், அந்த பொன்னான நேரத்தை சத்துருவாகிய சாத்தான் விரயமாக நம்மிடத்தில் பேசுகின்றான். அவசியமற்ற ஒன்றாக பேசுகின்றான். விருதாக வானது என்பதாக அவன் பேசுகின்றான். மோசே தாமதித்தான். அந்த மோசே தாமதித்ததனால் தான் அவர்கள் கன்றுக்குட்டியை செய்தார்கள் என்றல்ல. வேதத்தை நன்றாக தியானித்து பார்த்தீர்கள் என்றால், யாத்ராகமம் 32வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் என்ன தேவன் நம்மோடு பேசுகின்றார்? அதை செய்வதற்கான சிற்ப கருவி, அச்சு, எகிப்தில் இருந்தே அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் கடந்து வரும்பொழுது, ஒருவேளை அவர்கள் செங்கடலை கடந்து கொண்டு வரக்கூடிய அனுபவத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்றால், அந்த அதிசயம் வழியாக அவர்கள் கடந்து வரும்பொழுது அந்த அச்சும் அவருடைய கரங்களில் இருந்துச்சு. அவர்கள் சமயம் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த நேரத்தில் அந்த அச்சியை வைத்து தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நேரம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களை அழைத்துச் சென்ற எல்லா இடங்களிலும் அந்த கன்றுக்குட்டை செய்வதற்கான அச்சி, அந்த கன்றுக்குட்டை செய்வதற்கான அந்த சிற்ப கருவி அவர்களிடத்தில் இருக்கத்தான் செய்தது. இப்பொழுது தேவனோடு மோசே அவரது பிரசனத்தில் செலவழிக்கும்படியாக எடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரம் அவர்களுக்காகத்தான் என்பதை அது உணர செய்யவில்லை. அந்த பயணத்தில் அவர்களை நல்ல வழியில் அவர்களை கொண்டு செல்வதற்காக தேவன் பாராட்டக்கூடிய அந்த பிரமாணம் என்பதை அவர்களால் புரிந்துக் கொள்ள முடியவில்லை. அதை புரிந்து கொள்வதற்கு சாத்தான் அவர்களை விடவில்லை. ஏனென்றால் அவருடைய கரத்தில் ஏற்கனவே அந்த சிற்ப கருவி இருக்கு. எப்பொழுது அந்த விக்கிரகத்தை செய்யலாம், எப்பொழுது தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி செல்லலாம் என்று அவர்கள் ஆயத்தோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். இங்கு மோசையானவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், அங்கு நிகழக்கூடிய தாமதம் அவர்களுக்காகத்தான் என்பதை அவர்கள் உணரவில்லை. ஒரு முக்கிய பணியை செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இன்றைய நாட்களிலும் சத்ருவாகிய சாத்தான் தன் கரத்தில் இந்த தாமதத்தை தான் வைத்திருக்கின்றான். He is deceiving the entire Christendom.
with only this. எது? டிலே, தாமதம். மோசேயின் நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரரின் மத்தியிலே அந்த தாமதத்தை கொண்டுதான் அவர் சிலை வணக்கத்தை கொண்டு வந்தான். இப்பொழுதோ தேவனுக்கு பிரியமானவர்களே, அதே தாமதத்தை வைத்துத்தான் இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பெரிய வீழ்ச்சியை அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். அந்த தாமதத்தை இன்றைய நாட்களில் வைத்து அவன் கிறிஸ்துவ உலகத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையின் தாமதத்தை கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளுக்காகத்தான் எடுத்துக்கொள்கின்றார் என்பதை அவன் புறம் தள்ளி அவர் தாமதிக்கின்றார். இன்றைய நாட்களில் தாமதம் என்ற ஒன்றைத்தான் சத்ருவாகிய சாத்தான் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து வருகின்றான். யோவானின் புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்து மறுபடியும் என்ன செய்வேன், இங்கு வந்து உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொன்னவர், வருவேன் என்று சொன்னவர் 2000 வருஷங்களாக வரல. ஏன்? மோசேயின் நாட்களில் எழுப்பிய அதே சந்தேகத்தை கிறிஸ்துவின் நாட்களிலும் மோசேயின் மீதாக எழுந்த அதே சந்தேகத்தை கிறிஸ்துவின் மீதாகவும் அவன் எழுப்புகின்றான். மோசேயின் தாமதத்துக்காக காரணத்தை வைத்து இஸ்ரேல் மக்களை அவன் மருள விழ செய்தான். எப்படி மோசேயினுடைய தாமதத்தின் நிமித்தமாக இஸ்ரேல் ஜனங்களை மருள விழ செய்தானோ அதே போன்று இன்றைய நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்துவதற்காக அந்த தாமதம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவன் தன்னுடைய கரத்தில் பட்டயமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றான். மோசேயின் தாமதம், it was a divine delay. அந்த தாமதம் கற்பனையை பெற்றுத் தருவதற்காக, தேவனுடைய தூய வழிநடத்துதலை பெற்று வருவதற்காகவே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கால தாமதம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்களை கானானிற்கு நேராக வழிநடத்த ஒரு வழிநடத்துதல் தான் அதுதான் அந்த கற்பனை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அந்த கற்பனையை சத்ருவாகிய சாத்தான் அன்றைக்கும் எதிர்த்தான். அன்றைக்கும் அவன் விரும்பவில்லை, இன்றைக்கும் அவன் விரும்பவில்லை. அதற்காக மோசே தேவனோடு தங்கி தாமரித்து தான் அதை பெற வேண்டும் என்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த கால தாமதத்திற்குள்ளாக அவர் கடந்து சென்றான். அது தேவனுடைய திட்டம் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அதே போன்று கிறிஸ்துவின் தாமதமும், it is a divine delay, அது தேவனுடைய திட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வை சத்ருவாகிய சாத்தான் தடுத்து போட்டுக் கொண்டிருக்கின்றான். ஏன் அவர் விரவில்லை? 2000 வருஷங்களாகி போய்விட்டதே. அவர் வருவேன் என்று வாக்குரைத்த எல்லாம் சம்பவித்து விட்டதே. அவர் ஏன் வரவில்லை? அவர் வரவில்லை என்று அதற்கு காரணமான அந்த தாமதத்தை அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்துவ உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றான். 2 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதியாமல் ஒருவரும் கெட்டுப் போக கூடாது என்பதற்காக அவர் தாமதிக்கின்றார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கின்றார். நீடிய பொறுமையோடு அவர் தாமதிக்கின்றார்.
நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, ஆயத்தம் பண்ணி என்று சொல்லி சென்றவர் அதை ஆயத்தம் செய்ய வேண்டும். அதை அவர் ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆயத்தத்திற்குரிய நாட்களை, கால அவகாசத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியது ஒரு ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் அல்ல. It is not a physical place. அவர் நாம் தேவனோடு யுகநெடுகிலும் இருக்கும்படியாக ஒரு வாய்ப்பை அங்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் நமக்காக ஏற்படுத்திக் கொண்டிருப்பதுதான் சனம். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பரலோகத்தில் சென்ற அவர் நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு பிதாவோடு யுகநெடுகிலும் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை, அந்த இடத்தை ஆயத்தப்படுவதற்காக அவர் சென்றார். கிறிஸ்து தன் பாடு மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த உலகில் காணப்பட்டார். பிறகு அவர் பரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அவர் பரத்திற்கு சென்ற உடனேயே ரட்சிப்பின் திட்டம் நிறைவுக்கு வரவில்லை. Neither the plan of salvation is over at the cross. அவர் பரம் சென்ற உடனேயே ரட்சிப்பின் திட்டம் பூர்ணப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆற்ற வேண்டிய அந்த கடமைகளை ஆற்றி முடித்த உடனேயே அந்த ரட்சிப்பின் திட்டம் முழுமைக்க வரவில்லை. சர்வலோக பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாடாக அடிக்கப்பட்டவுடன் salvation process has not come to an end. முடிவுக்கு வரவில்லை ரட்சிப்பு. தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது? அங்குதான் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று துவங்குகிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் அந்த சிலுவையில் சிந்திய ரத்தத்தையும் அவன் ஏற்றுக்கொண்டவனாக, அந்த ரத்தத்தில் எனக்கு ரட்சிப்பு ஒன்று என்று ஒப்புக் கொடுப்பவனாக அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் ப்ராசஸ் அப்பொழுதுதான் துவங்குகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாக சிலுவையிலும், ஆசாரியனாக பரிசுத்த தலத்திலும், மகா பெரிய ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்த தலத்திலும் நுழைந்து செய்வதுதான் மத்தியஸ்த பணி. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு பணி. It is called the investigative judgment. நியாய நுட்ப விசாரணை. கிறிஸ்து தேவனுடைய வலது வரிசத்தில் அமர்ந்து கொண்டு பரிந்து பேசக்கூடிய ஊழியம். வெளிப்படுத்தல் 20:12 அதை படம் பிடித்து காட்டுகின்றது. மரித்தோராகிய பெரியோரும் சிறியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அந்த புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். புஸ்தகங்கள் இன் ப்ளூரல். அப்படி என்றால் பாவ புஸ்தகம் என்று ஒரு புத்தகம், ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புத்தகம், ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அறிக்கை செய்யப்பட்ட பாவங்களுக்காக தேவ சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி அந்த பாவங்களிலிருந்து நமக்கு மன்னிப்பை பெற்று அந்த பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது. அது யார் மாத்திரம் செய்ய முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அந்த மத்தியஸ்த பணியை செய்ய முடியும். ஏன்? அவருக்கு மாத்திரம் தான் இந்த பாவத்தினுடைய கோணம் தெரியும். இவ பாவ உலகில்
அவர் வாழ்ந்து அந்த கொடுமைகளை அவர் அனுபவித்தது நிமித்தமாக அவருக்கு அந்த பாவத்தினுடைய கொடுமை தெரியும். அந்த பாவத்தினுடைய நிலைமையும் அவருக்கு தெரியும். அந்த பாவங்களின் வழியாக கடந்து செல்கின்ற உங்களுடைய என்னுடைய நிலைமையும் அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவேத்தான் அவர் என்ன செய்கின்றார்? பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்து கொண்டு பரிந்து பேசுகின்றார். எந்த ஒரு பாவங்களிலிருந்து மீட்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் காணப்படும் பொழுது தேவனிடத்தில் அவர் பரிந்து பேசுகின்றார். மகா கொடூரமான அந்த பாவத்தின் வழியாக இவர்கள் கடந்து வருகின்றார்கள். தேவனே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று பரிந்து பேசக்கூடிய அந்த ஊழியத்தை இன்றைக்கு அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து கொண்டிருக்கின்றார். எவனுடைய மன்னிக்கப்பட்ட பாவங்கள் தேவனுடைய சமூகத்தில் நினைவு கூறப்பட்டு அவனுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகின்றதோ அவன் ரட்சிக்கப்பட்டவனாக, அவன் நீதிமானாக பாவிக்கப்பட்டவனாக காணப்படுகின்றான். வேதம் சொல்லுகின்றது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாத நீ எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான், துன்மார்க்கன். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களே ரட்சிக்கப்பட்டோர், நீதிமான்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று கிறிஸ்து சொல்லி சென்றது இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டு தேவனோடு கூட யுகநெடுகிலும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை, அந்த ஒரு வாய்ப்பை, அந்த ஒரு இடத்தை பெற்றுத் தருவதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு சென்று அந்த மத்தியஸ்த பணியை தேவனுடைய வலது வருஷத்தில் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் நமக்காக தேவன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்றது இட்ஸ் நாட் a physical place. நமக்காக அவர் ஏற்படுத்தி கொடுக்க போகின்ற தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஸ்லாக்கியம். எப்படி நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் என்று சொன்னது இட் இஸ் நாட் a physical place என்பது வேதம் சொல்லக்கூடியதோ அதே போட்டுத்தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்வதோ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதோ இட் இஸ் நாட் a geographical kingdom, physical kingdom. அது ராஜ்யத்தின் மக்களையே குறிக்கக்கூடியது. யாருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதோ அவர்களை தம்மோடு அழைத்து செல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வருவார். ராஜாதி ராஜாவாக வருவார். அவர் ராஜாதி ராஜாவாக வந்து உங்களையும் என்னையும் அழைத்து செல்லக்கூடிய அந்த ராஜ்யம், thy kingdom come என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யம், அப்பொழுது அமைக்கக்கூடிய அந்த ராஜ்யம் பூர்ணப்பட்ட ஒன்றாக இருக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களே, எப்பொழுது கிறிஸ்து தன்னுடைய வலது பரிசத்தில் இருந்து அந்த ஆசனத்தை, தேவனுடைய வலது பரிசத்திலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழும்புகின்றாரோ, நமக்காக பரிந்து பேசுதல் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இந்த உலகத்தின் பாவிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த மத்தியஸ்த பணி ஒரு நிறைவுக்கு வந்துவிடும். அவர் அந்த ஆசனத்திலிருந்து எழுந்து விட்டார் என்றால் எல்லாம் முடிந்தது. வெளிப்படுத்தல் 22:11 என்ன சொல்றது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருப்பவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதியையும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாக இருக்க கடவுள். There will be no change whatsoever. கிறிஸ்து அந்த பரிந்து பேசும் ஆசனத்திலிருந்து எழுப்புவதற்கு தாமதிக்கின்றார். Why the delay is occurring now? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதப்படுகின்றார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஆசனத்தை விட்டு எழுப்பி விட்டார் என்றால் இந்த உலகத்திற்கான ரட்சிப்பு முடிந்து போய்விட்டது. அப்படியா என்றால் ஏன் அவர் இன்னும் எழுப்பாம இருக்கிறார்? அவருடைய தாமதத்திற்கான காரணத்தை 2 பேதுரு புத்தகம் 3-வது அதிகாரம் 9-வது வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது.
அவரது தாமதம் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தில் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக காத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த தாமதத்தை சாத்தான் தன்னுடைய கரத்தில் எடுத்துக் கொள்ளுகின்றான். மோசேயின் தாமதத்தை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் கன்றுக்குட்டியை, விக்கிரகத்தை, இந்த உலகத்தினுடைய சம்பத்தை வைத்த அந்த சாத்தான் அந்த விக்கிரகத்தை செய்வதற்காக இஸ்ரவேலுடைய அணிகலன்களை, பொன் வெள்ளியினான ஆபரணங்களை அவர்களுக்கு உண்பதாக வைத்தான். இந்த நாட்களில் சத்ருவாய சாத்தான் அதான் செய்து கொண்டிருக்கின்றான். உலகத்தின் சம்பத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்பதாக வைக்கிறான். எப்படியாக வைக்கின்றான்? தேவன் இருக்கக்கூடிய இடத்தில் அவற்றை வைக்கின்றான். The world riches in the place of God. அதே போட்டு தான் கிறிஸ்துவின் தாமதத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே உலகத்தின் சம்பத்தை வைக்கின்றான். அதை அப்படியே விக்கிரமாக மாற்றி போடுகின்றான். இதை கிறிஸ்துவ உலகத்தில் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த உலக சம்பத்து ஒரு கிறிஸ்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்பதற்கு சொல்வதற்கான ஒரு அளவீடு என்னவென்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் சம்பத்து. அந்த சம்பத்து தேவன் இருக்க வேண்டிய இடத்தை அது என்ன செய்கிறது? பிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் இந்த நாட்களில் இந்த தாமதத்தை அவன் பயன்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய அந்த வலது வருஷத்தில் அமர்ந்து நமக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்திய பணியின் நிமித்தமாக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தாமதத்தை, ஒருவரும் கற்றுப்போக கூடாது என்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தாமதத்தை அவன் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு இந்த நாட்களில் அவன் என்ன செய்கின்றான்? ஒரு பெரிய திட்டத்தை கிறிஸ்துவ உலகில அவன் கொண்டு வருகிறான். என்ன திட்டம்? இட்டர்னல் காஸ்பலுக்கு பதிலாக ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை கொண்டாந்து அவன் அங்கு வைக்கின்றான். பரத்தை குறித்த எந்த ஈர்ப்பும் இல்லாத வகையில் இவ்வுலக சம்பத்தை மாத்திரமே முதன்மைப்படுத்தக்கூடிய அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு முன்னதாக வைக்கின்றான். அந்த சுவிசேஷத்திற்கும் பரத்திற்கு நீங்களும் நானும் செல்வதற்கும் சம்பந்தமே இல்லை. In the place of eternal gospel, he is skipping the prosperity gospel. தேவனுடைய ஆசீர்வாதம் என்றாலே அது இந்த உலகத்தின் சம்பத்தி என்று சொல்ல எல்லா உள்ளங்களையும் அவன் பாதித்து விட்டான். எல்லா உள்ளங்களிலும் அதை அவன் பதித்து விட்டான். ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை தான் கிறிஸ்துவ உலகில் செய்து வெற்றியும் கண்டிருக்கின்றான். பரத்திற்கு செல்வதை குறித்தோ, பரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் குறித்தோ, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய பணியை அவர்கள் மத்தியஸ்த பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எந்த விதமான மாற்றத்திற்குரியவர்களாக அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதை குறித்தோ அவர் என்ன செய்யறதில்லை, நமக்கு முன்பதாக வைப்பதில்லை. தாமதத்தை மாத்திரம் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு எப்படியாவது தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை புறம்பாக்கி போட முடியுமோ அப்படியாக அவன் புறம்பாக்கி போடுகின்றான். கிறிஸ்து நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த விசேஷித்த நேரத்தை, கனிவான அந்த நேரத்தை, கிருபைக்குட்பட்ட அந்த நேரத்தை அவன் என்ன செய்கின்றான்? தாமதம் என்று சொல்லுகின்றான். அதை இந்த கிறிஸ்துவ உலகத்தில் அவன் என்ன செய்கிறார்? தாமதிக்கின்றார் என்று சொல்லி அவர்களை இந்த உலகத்தின் சம்பத்தை வைத்து வஞ்சித்து போடுகின்றான். தேவனுடைய கரத்திலிருந்து கற்பனையை பெற்று வர சென்ற மோசேயின் தாமதத்தை உபயோகித்து இஸ்ரவேலை அந்த பரத்திற்கு விரோதமாக விக்கிரக ஆராய்தலை அவன் எப்படி கொண்டு வந்தானோ அதே போன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் தாமதத்தை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு
தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்துவ உலகத்துல அவன் என்ன செய்யறான்? இந்த உலகத்தை முன்பாக வைத்து, உலகத்தின் சம்பத்துக்களை முன்பாக வைத்து, இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை முன்பதாக வைத்து மறுல விட செய்து கொண்டிருக்கின்றான். இந்த கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்துவின் வருகையை குறித்த எந்த தாக்கமும் இல்லாத வழியில அந்த தாமதத்தை அவன் தன்னுடைய கரத்தில் பட்டயமாக எடுத்துக்கொண்டான். ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்காக அவன் அதை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த நித்திய சுவிசேஷத்தை மறைத்து போட்டு அவன் என்ன செய்கின்றான்? இந்த உலக பிரகாரமான ஆசாபாசங்களுக்கு அடுத்த அந்த சுவிசேஷத்தை அவன் வைக்கின்றான். கற்பனைகளுக்கு பதில அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை வச்சிருக்கிறான். கற்பனைக்கு பதிலாக மோசேயின் நாட்களில் எந்த கற்பனைக்காக அந்த கால தாமதம் ஏற்பட்டதோ அந்த கால தாமதத்தை அவன் அடிப்படையாக வைத்து இஸ்ரேல் மக்களை மருளவிட செய்தது போன்று இன்றைய நாட்களில் அந்த கற்பனையின் நிமித்தமாக அவர் தாமதப்படுகின்றார் என்று சொல்லி தாமதத்தை தன்னுடைய கரத்தில் அவன் பற்றியவனாக கற்பனையை என்ன செய்கிறான்? இருட்டடைப்பு செய்து அந்த கற்பனைக்கு பதிலாக அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் சுவிசேஷம் ஒன்று இருக்கட்டும். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்கள் இந்த உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள் என்ற ஒரு கூற்றை இந்த கிறிஸ்துவ உலகத்தில் அவன் என்ன செய்கிறார்? கொண்டு வருகின்றான். இதுதான் இன்றைய கிறிஸ்தவம். கிறிஸ்து ஏன் தன் வருகையில் தாமதிக்கின்றார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. 2 பேதுரு 3:9 பிரகாரம் அவர் தாமதிக்கின்றார். அவர் அங்கு தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்னொரு நிகழ்வு இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ரோமருக்கு நிருபத்தில் 8:26 சொல்றது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது வருஷத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இங்கு ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கின்றார். எங்க? பரத்திற்கு. சாத்தானுடைய சதி வலையிலிருந்து நம்மை மீட்டு வெற்றி சிறக்க பெருமூச்சுகளோடு நம்மோடு அவர் பேசுவது மாத்திரமல்ல, பரலோகத்தோடும் அவர் பேசுகின்றார். இட் இஸ் ஹேப்பனிங் சைமல்டேனியஸ்லி. கிறிஸ்து அங்க செய்து கொண்டிருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் இங்கு செய்து கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்கள், இன்னொரு ஒன்று இந்த இடைப்பட்ட இந்த நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? ஏன் அவர் தாமதிக்கிறார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிறுஷராக்கி, மத்தேயு புத்தகம் 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்தை, எந்த சுவிசேஷத்தை? இட்ஸ் நாட் த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். சாத்தாங்களுக்கு உண்மையாக வைத்திருக்கக்கூடிய அந்த சம்பத்தின், இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்தினுடைய லிட்டரல் கைண்ட் ஆஃப் பிளஸிங்ஸ், அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை அல்ல, இட்டர்னல் காஸ்பல், நித்திய சுவிசேஷத்தை இந்த உலகம் எங்கிலும் நீங்க போய் என்ன செய்யுங்க? பிரசியுங்கள். 3 காரியம் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. ஒன்று, பரலோகத்தில் தேவனுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மத்தியஸ்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மிடத்துல பேசுகிறாரு, பரலோகத்திலே பேசுகிறார். 3வது என்ன நடைபெறுகின்றது? இந்த தாமதம் என்று சத்துருவாகிய சாத்தான் இந்த உலகத்தை தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3வது
இரண்டாவது என்ன நடைபெறுகிறது என்றால், நாமும் நீங்களும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். நாம் இந்த நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஒண்ணு, பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தை படுத்திக் கொண்டிருப்பார். 2, மூன்றாவதாக ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்காக பெருத்த மூச்சுக்களோடு நம்மோடு பேசுவாரு, பரலோகத்துல பேசுவார். இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மூன்றும் ஏன் ஒரே நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால், ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக இந்த 3 போர்ஸும் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் தாமதம். அந்த தாமதத்தில் நீங்களும் நானும் அடங்குவோம். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு சொல்லி முடிப்பதற்கு ஆசிக்கின்றேன். இந்த தாமதத்தை குறித்து திருமதி ஒயிட் அம்மையார் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் டெஸ்டிமோனிஸ் வால்யூம்ல 5வது வால்யத்துல 314வது பக்கத்துல ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லுகின்றார்கள். With the rich promises of the Bible before you, can you still give place to doubt? வேதத்தில் காணப்படக்கூடிய மேலான வாக்குத்தத்தங்களை கண்டும் அவரை நீங்கள் சந்தேகிக்கலாமா? Can you believe that when the poor sinner longs to return, longs to forsake his sins, Lord withholds him from coming to this fact feet? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாவியானவர் தன்னுடைய பாவத்தை உணர்ந்த நிலையில் அவன் தன்னுடைய பாதத்தண்டையில் வருவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தை கிறிஸ்து அவனுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அந்த நேரத்தை அவனுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த தாமதத்தை அவர் மேற்கொள்ளுகின்றார். ஒருவனும் கெட்டு போகாமல். கடைசி என்ன சொல்றாங்க அவங்க? nothing can be more dishonoring than this idea. எவன் ஒருவன் கிறிஸ்து தாமதப்படுகிறான் என்று சொல்லுகின்றாரோ அவன் தேவனையும் கிறிஸ்துவையும் என்ன செய்கிறான்? அவமதிப்பு செய்கின்றான். இன்றைக்கு கிறிஸ்து உலகத்தில் அவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருப்பதை, இந்த உலகப்புறமான காரியங்களை நாம் அனுபவிப்பதற்காக தேவன் தாமதப்படுகிறார் என்று நினைப்பீர்கள் என்றால் அது கர்த்தராகிய தேவனை என்ன செய்கின்றீர்கள்? அவமதிக்கின்றீர்கள். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அவமதிக்கும் கூட்டத்தில் நீங்களும் நானும் ஒருவராக இருக்கின்றோமா? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமதிக்கின்றார். ஏனென்றால் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய அந்த தாமதத்தை அவர் வைத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோமா? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவருடைய தாமதம் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பணியை செய்து முடிக்க வேண்டும். அவருடைய தாமதம் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவர் நமக்கு பாராட்டி இருக்கக்கூடிய இந்த கடைசி காலத்தில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நித்திய சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணி நிறைவேற வேண்டும் என்பதற்காக மத்தியஸ்த பணி, ஆவியானவருடைய பணி, அவருடைய பிள்ளைகளுடைய பணி, இந்த 3 பணியும் ஒன்று சேர்ந்த நிலையில் முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். அந்த தாமதத்தை சத்ருவாகிய சாத்தான் தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கிறிஸ்து உலகத்தை என்ன செய்யறான்? இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை வச்சு மடக்கி போட்டுக் கொண்டிருக்கின்றான். இன்றைக்கு நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம்? கிறிஸ்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தாமதம் நம்மை போன்று அநேகர் அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தாமதம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கின்றோமா? அல்லது சத்ருவாகிய சாத்தான் நமக்கு உண்டாக இந்த உலகத்தை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, இதை ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை விரும்பி இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் சம்பவிக்க போகின்றது. அவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் சம்பவிக்க போவதனால் நாம் எந்த இடத்தில் நிற்கின்றோம் என்பதை நாம் என்ன செய்யணும்?
நம்மை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம்? தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். நாம் நிற்க வேண்டிய இடத்தை நாம் என்ன செய்வோம்? தேர்வு செய்து கொள்வோம். ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவர் தாமதியார், அவர் சீக்கிரமாக வருவார். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் உடைய பரிசுத்த சப்தம் எங்களில் கேட்டதற்காகவும், எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நீர் பாராட்டி இருக்கக்கூடிய அநேக நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றியும் சோத்திரங்களையும் நீர் எடுக்கின்றோம். இப்பொழுதும் தேவரீர் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம் சுவாமி. தேவரீர் தாமே நாங்கள் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலையை தெரிந்து கொண்டவர்களாக உங்களுடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு இறக்கம் செய்துள்ள சுவாமி. அன்பின் தெய்வத்தினுடைய பாதத்திலே நாங்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த தாமதம் எங்களை மாத்திரமல்ல அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்காக பரலோகம் எடுத்துக் கொள்ளக்கூடிய தாமதம் என்பதை உணர்ந்து, சத்ருவாகிய சாத்தான் எங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடிய இந்த உலக சத்துவங்களை, இந்த உலகத்தினுடைய சம்பத்தை நாங்கள் புறம் தலைவர்களாக உமக்காக இந்த கடைசி நாட்களில் தேவரீர் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி காத்துக் கொண்டவர்களாக உம்முடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு இறக்கம் செய்திருக்கிறோம். எங்களை தாழ்த்து ஒரு வெறுமையாக உடைய பாதத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணைத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.